நம்ம 20 தொழுகையா 13 ரக்காய் தொழுகிறோம். இன்னும் சிலர் 23 ரக்காய் தொழுறாங்க. அதிகமான சுன்னத் தொழுறது நன்மை தானே, ஏன் கூடாதுன்னு சொல்றீங்க? பொதுவாக தௌஹீத்வாதிகளாக இருக்கக்கூடிய நாம இரவு தொழுகை 8+3 11 ரக்காத் நம்ம தொழுகிறோம். இதே இந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருக்கக்கூடியவர்கள் அவங்க என்ன செய்கிறாங்க, 20+3 23 ரக்காத்துலாம் தொழுகிறாங்க. 20 ரக்காத் தராவிஹ் என்ற பேரிலும் 3 ரக்காத் வித்ர் என்ற பேரிலும் தொழுகிறாங்க. பொதுவாக தொழுகை என்பதில் அதிகமாக தொழுகிறது நன்மை தானே, அதை நீங்கள் குறைக்கிறீங்களே, இது சரியா அப்படிங்கிற தோரணையில் அவர்களுடைய கேள்வி இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, வணக்க வழிபாடுகளை பொறுத்தவரையிலும் மார்க்கத்தில் நாம் எதை பார்க்க வேண்டும் என்றால், ஒரு செயலை இபாதத் என்று நாம் செய்கிறோம் என்றால் அதனுடைய அளவுகோல் என்ன, அதிகமாக குறைவா என்பதை பார்க்கக்கூடாது. அதிகமாக செய்கிறோமா கம்மியாக இதை பார்க்கக்கூடாது. நாம் செய்யக்கூடிய அமல் அல்லாஹ்வுடைய தூதர் அனுமதித்திருக்கிறார்களா, அல்லாஹ்வுடைய தூதர் செய்திருக்கிறார்களா, அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல இதை சொல்லியிருக்கிறானா, இதை பார்த்து நாம் செய்தால்தான் இதுதான் நாம் மார்க்கத்தில் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளுக்கு மார்க்கம் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய அனுமதி. திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டோர்களே, அத்தியுல்லாஹ வ அத்தியு ரசூல், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், இந்த ரசூலுக்கு கட்டுப்படுங்கள், வலா துபித்துலு அமாலக்கும், உங்களுடைய அமல்களை நீங்கள் வீணாக்கி விடாதீர்கள். அல்லாஹ்வுடைய வார்த்தை. இதுக்கு என்ன அர்த்தம், நாம் உண்மையான மூமினா இருந்தா அல்லாஹ் சொல்றதுபடி நடக்கணும், அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னபடி நம்ம செயல்படணும். இதை தவிர்த்துட்டு அல்லாஹ் ரசூலுக்கு மாத்தமாக நாம ஒரு புது அமலை உண்டாக்கினால் அதை பற்றி அல்லாஹ்வே சொல்றான், வலா துபித்துலு அமாலக்கும், உங்களுடைய அமல்கள் வீணாக்கி விடாதீர்கள். அப்போ அல்லாஹ் ரசூல் காட்டி தராத செஞ்சால் என்ன ஆயிரும், வீணாக போய்விடும். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால் சுபுகு தொழுகை இருக்குது. சுபுகுடைய ஃபர்லு எத்தனை ரக்காத்து, 2 ரக்காத்து. இப்போ ஒருத்தர் முடிவு எடுக்கிறாரு, அது சுபுவில் 2 ரக்காத்து, கொஞ்சம் அதிகமாக தொழுதால் நன்மை தானே, ஏன் 2 ரக்காத்து எனக்கு பத்தாது, நான் 4 ரக்காத்து சுபுகு தொழுவ போகிறேன் அப்படின்னு ஒருத்தர் தொழுகிறார். இவருக்கு நன்மை கிடைக்குமா அல்லது அல்லாஹ்வுடைய கோபம் கிடைக்குமா? சிந்திச்சு பாருங்க. மார்க்கத்தில் அல்லாஹ்வுடைய பார்வையில் ஒரு குற்றவாளி. நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச பதில் இது என்ன, அல்லாஹ்வுடைய தூதர் சுபுகு தொழுகையை 2 ரக்காத் தான் தொழுது காட்டியிருக்கிறாங்க. இதை தவிர நான் 3 ரக்காத்தை தொழுகும் போது 4 ரக்காத் தொழுகும் என்ன செய்ய போகிறோம், அதுலேயும் சூறா தான் ஓதுறோம், அதில் இன்னும் பாட்டுலாம் படிக்கலை. 4ஆவது ரக்காத்து ஓதும் போது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் தான் ஓத போகிறோம், ருக்குவுல் பான ரப்பியல் அதையும் தான் சொல்கிறோம், சஜிதாவில் அல்லாஹ்வை தான் புகழ்கிறோம், அதெல்லாம் தொழுகையில் உள்ள முறையெல்லாம் செய்கிறோம். ஆனால் செஞ்சதுக்குரிய கூலி அல்லாஹ் தர்றானா? 2 ரக்காத்துக்கு பதிலாக 4 ரக்காத் எக்ஸ்ட்ரா செய்யும் போது இன்னும் கூடுதலான அமல் செய்கிறோம். அல்லாஹ் என்ன பார்க்குறான், அதிகமாக செஞ்சது அல்லாஹ் பார்க்கல. என்னுடைய தூதர் ஒரு வழிமுறையை காட்டியிருக்கும் போது அதுக்கு மாத்தமா நீயா என்ன புதுசாக எக்ஸ்ட்ரா செய்கிறது அப்படின்னு அல்லாஹ் கோபப்படுறானா இல்லையா? இந்த கேள்வியை கேட்குறாங்களே பல நபர்கள் கேட்டதை வச்சு தான் இந்த சகோதரி கேட்குறாங்க. உங்களிடத்தில் யாரெல்லாம் இதை போன்ற கேள்வி கேட்குறாங்களோ அவங்கள்ட்ட இந்த கேள்வி திருப்பி கேளுங்க. ஏப்பா 2 ரக்காத்து இருக்குது, நீ சுபுகு தொழுகை ஒருத்தர் 4 ரக்காத் தொழுக போகிறேங்கிறாரு, அப்போ என்ன செய்வீங்க, கூட தானே தொழுக போகிறாரு, தொழுகை தானே, தொழுதுட்டு போட்டு அப்படி நீங்கள் சொல்லுவீங்களா? ரசூல்லா தொழுது காட்டின 2 ரக்காத் தான் தொழுவேன் அப்படிங்குவீங்களா? அதில் மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்களே. அப்போ இந்த தொழுகையில் இரவு தொழுகை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 11 ரக்காத்து தொழுது இருக்கிறான்னு சொல்லும் பொழுது அதெல்லாம் முடியாது. எந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதை பற்றி அவங்களுடைய மனைவி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் சஹாபாக்கள் கேட்குறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட எப்படி கேட்குறாங்கன்னா, ரமலான் மாதத்தில் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய தொழுகை இரவு தொழுகை எவ்வாறு இருந்தது என்று கேட்கும் பொழுது அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானிலும் ரமலான் அல்லாத மற்ற நாட்களிலும் 11 ரக்காத்தை தவிர அதிகமாக தொழுது நான் பார்த்ததே இல்லை அப்படிங்கிறாங்க. 11 ரக்காத் என்பது 8+3, அது வேறு சில ஹதீஸுகளில் 2 2ஆக 8 ரக்காத்து +3 ரக்காத்து என்று வருகிறது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரமலானில் மட்டும் இந்த தொழுகை சிறப்பாக தொழுகலை, ரமலான்லையும் தொழுதுருக்கிறாங்க, ரமலான் அல்லாத நாட்கள்லையுமே என்ன செஞ்சுருக்கிறாங்க, 8+3 11 ரக்காத்து அதிகமாக தொழுதிருக்கிறார்கள். வேறு சில ஹதீஸுகளில் இதுக்கு மாத்தமாக சில கூடுதலாகவும் தொழுதிருக்கிறாங்க, 10+1 வெவ்வேறு ரக்காத்துகளாக வேறு சில சஹாபாக்கள் செஞ்சுருக்காங்க, பார்த்து அறிவிச்சிருக்கிறாங்களே தவிர எந்த ஒரு சஹாபியும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானில் 20 ரக்காத்து தொழுதார்கள் அப்படின்னு பார்த்து அறிவித்ததாக ஒரு ஹதீஸ் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 20 ரக்காத் தொழுதா ஹதீஸ் இருக்குதா?
இல்லையே. 13 ரக்காத்து தொழுதற்கு இருக்குது. 8 + 3 11 ரக்காத் தொழுதற்கு ஆதாரம் இருக்குது. 20 ரக்காத் தொழுதார்கள், 23 ரக்காத் தொழுதார்கள். ஏதாவது ஒரு ஆதாரத்தை காட்ட முடியுமா கேட்கிறோம். அப்படி தொழுதார்கள் என்று நீங்கள் சரியான சஹீஹான ஹதீஸை எங்களுக்கு காட்டினால் அதை நிறைவேற்றுவதில் நாங்கள் முதலாவதாக இருப்போம். ஏன் எங்களுக்கு தொழுகிறது இன்னும் சொல்ல போனா, அவங்க 20 + 3 ரக்காத் 23 ரக்காத் தொழுகிறாங்களே, அவங்க எவ்வளவு நேரம் தொழுகிறார்களோ அதை விட மிக அதிகமான நேரம் எடுத்து 11 ரக்காத் நம்ம தொழுகிறோமா இல்லையா? தௌஹீது பள்ளிவாசலில் தொழக்கூடிய நேரத்தையும் அவர்கள் நடத்தக்கூடிய சுன்னத் ஜமாத் பள்ளிவாசல் என்று சொல்கிறார்களே, அங்கே உள்ள பள்ளிவாசலில் தொழக்கூடிய நேரத்தை எடுத்து பாருங்கள். பல ஊர்கள் என்ன தெரியுமா, 20 + 3 ரக்காத்தை தொழு வைப்பதற்கென்று ஒரு இமாமை ஏற்படுத்துவார்கள். அவர் வந்து முழு குர்ஆனை மனனம் செஞ்சிருக்கிறாரு, அவர் ஹாஃபீஸ் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, கொண்டு வந்து வைப்பாங்க. இதில் எப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்படும் என்றால், ஒரு நாளைக்கு ஒரு ஜுஸை முடிக்கணும் அவங்களுக்கு விதிமுறை. இந்த 20 + 3 ரக்காத்து ஓதுறாங்களே, 23 ரக்காத்து தொழு வைக்கிறாங்களே, அதில் 3 ரக்காத்து வித்திர தள்ளிடுங்க. 20 ரக்காத் தொழுகையில் தராவீஹ் என்ற பெயரில் அவர்கள் தொழ வைக்கக்கூடிய தொழுகையில் 20 ரக்காத்தில் ஒரு ஜுஸையும் ஓதணும். ஒரு ஜுஸையும் 20 ரக்காத்தில் ஓதி தொழ வைக்கலாம். அதை நிறுத்தி நிதானமாக அழகாக நீட்டி ஓதணும்னு சொன்னால் அது எப்படி பார்த்தாலும் 1.5 மணி நேரம் 1.25 மணி நேரம் வரும். ஆனால் இவர்கள் தொழ வைக்கக்கூடிய நேரம் என்ன தெரியுமா, பல பள்ளிகளில் போய் பார்க்குறோம், 50 நிமிஷம் 3/4 மணி நேரத்தில் ஒரு ஜுஸ் முடியுது. 3/4 மணி நேரத்தில் எடுப்பா ஒரு ஜுஸ் முடியுது. எப்படிப்பா ஓதுறாங்கன்னு பார்த்தா, இங்கே கூட நீங்கள் பல பள்ளிகளில் நீங்கள் பார்த்துருக்கலாம். நாங்கள் எங்களுடைய பகுதிகளில் சில பள்ளிகளில் பார்த்துருக்குறோம். ஓதுவார்கள், அல்லாஹ் அக்பர் என்ற தக்பீர் கட்டுவார், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் எப்படி ஓதும், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமிddin இய்யாக நஅபுது இப்படி ஓதலாமா? இமாம் ஓதுவாருங்க, ஃபர்ஸ்ட் வரி மட்டும் தான் நமக்கு விளங்கும். அப்புறம் பாருங்க, அலிஃப் லாம் மீம் ஆரம்பிப்பார், அலிஃப் லாம் மீம், அது மட்டும் விளங்கும். அதுக்கப்புறம் என்னப்பா, தாலிகல் கிதாபுல் ரபி முதல் அல்லாஹ்வுடைய வசனத்தை கேலி கிண்டல் செய்கிறாங்களா இல்லையா? கடைசியில் அப்படி கடற்கரை எக்ஸ்பிரஸ் வகையில் ஜெட்டு வேகத்தில் போகும். இப்படி ஓதலாமா குர்ஆனே? அல்லாஹ்வுடைய வார்த்தையில் விளையாடுவீங்களா? அல்லாஹ்வுடைய வசனத்தை கேலி கிண்டல் ஆக்குவீங்களா? அல்லாஹ்வுடைய வசனத்தை அற்ப விலைக்கு வித்து விடாதீர்கள் அல்லாஹ் சொல்றானே. காசுக்காக பணத்துக்காக ஒரு நாளில் 1 மணி நேரத்திலே ஒரு ஜுஸை முடிக்க வேண்டும் என்று டார்கெட் வைத்து குர்ஆனை ஓதுகிறீர்களே, இந்த வசனத்துக்கு மாத்தமான செயலா இல்லையா? அல்லாஹ்வுடைய வசனத்தை அற்ப விலைக்கு விற்று விடாதீர்கள் என்றால் இது காசுக்காக ஓதுறது தானே. இந்த மாதிரி நிலையில் பல பள்ளிவாசலுடைய நிலை இருக்கிறது. இது போக நம்மளுடைய பள்ளிகள் என்ன செய்கிறோம், நம்ம மக்களையும் வச்சு ஓத வைக்கிறோம். ஆனால் பார்த்தீங்கன்னா 8 + 3 குறைவான, அவங்க பார்வையில் குறைவான ரக்காத் நம்மளை சொல்லுவாங்க. இவங்க பாரு தொழுகையை சுருக்கிட்டாங்க, தொழுகையை கம்மியாக்கிட்டாங்க அப்படிங்கிறாங்கல்ல. நம்ம கம்மியாக அவர்கள் பார்வையில் இருந்தாலும் அவர்களை விட அதிக நேரம் எடுத்து தொழுகிறோமா இல்லையா? உங்கள் மாதிரி 8 + 3 5 நிமிஷத்தில் தொழுது ஓடிடுறோமா? 1/4 மணி நேரத்தில் முடிச்சுட்டு ஓடிடுறோமா? அதை எவ்வளவு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இரவு தொழுகை தொழுதார்களோ அதை போன்று எங்களுடைய தௌஹீத் பள்ளிகளில் தொழுகை நடக்கிறதா இல்லையா? இந்த ஜமாத்தில் நடக்குதா இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தொழுகையை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 ரக்காத்துகள் தொழுவார்கள், அதனுடைய நீளத்தையும் அதனுடைய அழகையும் என்னிடத்தில் கேட்காத, அவ்வளோ அழகா இருக்கும். அடுத்து 4 ரக்காத்து தொழுவார்கள், அதனுடைய நீளத்தையும் அதனுடைய அழகையும் என்னிடத்தில் கேட்காதன்னு சொல்லி அப்படி அதை வர்ணித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுத தொழுகையை அன்னை ஆயிஷா அவர்கள் அறிவிக்கிறார்கள் என்றால், அந்த மாதிரி தொழுகை இன்னைக்கு தௌஹீது பள்ளிகளை நீங்கள் பார்க்கலாம். சுன்னத்தை பின்பற்றக்கூடிய கூட்டம் என்று தங்களை சொல்லிக் கொள்ளக்கூடிய அந்த பள்ளிகளை இதை பார்க்க முடியுமா? இல்லை. அப்போ இப்படியெல்லாம் தொழுகையை கேலி கிண்டலாக்கக்கூடிய நிலையில் தான் அவர்களுடைய தொழுகை இருக்கிறத பார்க்குறோம். அப்போ நம்ம என்ன பார்க்கணும், அதிகமாக தொழுகிறாங்களா கம்மியாக தொழுகை பார்க்கக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள், மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன், நம்முடைய அனுமதி இல்லாமல் செயல்படுத்தக்கூடிய எந்த அமல்களாக இருந்தாலும் அது அல்லாஹ்விடத்தில் ரத்து செய்யப்பட்டுவிடும், அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது, நிராகரிக்கப்பட்டு விடும் என்று யார் சொன்னா? அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நம்முடைய அனுமதியின் அடிப்படையில் எந்த அமல்கள் நீங்கள் செய்கிறீர்களோ அதுதான் ஏற்றுக்கொள்ளப்படும், நம்முடைய அனுமதி இல்லாமல் எந்த அமல்கள் செய்கிறீர்களோ அது ஏற்றுக்கொள்ளப்படாது, அல்லாஹ் நிராகரிச்சிருவான், தூக்கி வீசிடுவான். அது எத்தனை பெரிய ரக்காத்தா இருந்தாலும் சரி, அல்லாஹ் ரசூல் காட்டி தர செஞ்சா எல்லாம் ஏற்றுக்கிறப்படாது. அப்போ இந்த மாதிரி நிலையில் இந்த தொழுகை இருக்கிறதா இல்லையா? அதுக்கும் பாருங்க, அந்த தொழுகைக்கு என்ன பேர் வைப்பாங்க?
தராவீஹ் தொழுகை, சொலாத்து தராவின்னு சொல்கிறாங்களா, தராவீஹ் தொழுகைன்னு அப்படி ஒரு தொழுகை இருக்குதா? முதல்ல தராவீங்கிற பேரில், சலாத்து தராவீங்கிற பேரில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கேயாவது வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறாங்களா? தராவீங்கிற அர்த்தம் நல்ல அர்த்தம், நல்ல தப்பு கிடையாது. அதில் அர்த்தம் தப்பான்னு சில பேர் கேட்பாங்க. அர்த்தத்தை பற்றி இங்கே பேச்சு கிடையாது. ஒரு தொழுகை, இந்த பேரில் ஒரு தொழுகையை ஆரம்பிக்கிறோம். லுஹர் தொழுகைங்கிறோம், அஸ்ர் தொழுகைங்கிறோம். இதில் நம்மளா வச்ச பேரா? அது அல்லாஹ் ரசூல் காட்டி தந்த பேர். அப்போ இந்த மாதிரி தராவீஹ் தொழுகைங்கிற பேரில் தொழுகை எது இருக்குதா? இப்படி ஒரு கேள்வி கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், உடனே கொண்டு வருவார்கள். என்ன இப்படி கேட்டு விட்டீர்கள்? சஹீஹுல் புகாரியில் இருக்கிறது, தராவீஹின் சட்டங்கள் என்று இருக்கிறது, தராவீஹ் தொழுகையுடைய சட்டங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு உடனே சஹீஹுல் புகாரி கிதாபை கொண்டு வந்து காட்டுவாங்க. இதை பார்த்து நம்ம நினைச்சிடக்கூடாது, ஓ புகாரிலே தராவீஹ்ங்கிற பேர் இருக்குதா, புகாரிலே தராவீஹ் தொழுகைங்கிற பேர் வந்துருச்சு, அப்போ இருக்கு அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. நன்றாக வாங்கி நீங்கள் படித்து பார்க்கணும். தராவீஹின் சட்டங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதாக அதில் வருமானு கேட்டால் வராது. புகாரி இமாம் என்ன செய்வார்னா, அந்த தொழுகைக்கு பேர் தலைப்பு போடும்போது தராவீஹின் சட்டங்கள் அவர் தராவீஹ் தொழுகைன்னு சொல்லி தலைப்பு போடுவார். அந்த தலைப்பு கீழே இருக்கக்கூடிய ஹதீஸ் இருக்குல்ல, ஹதீஸை படித்து பார்த்துன்னு சொன்னீங்கன்னா அதில் ஒரு வார்த்தை கூட தராவீங்கிற பேர் இருக்காது. இந்த இரவு தொழுகை நம்ம ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்ன சம்மந்தப்பட்ட செய்திலாம் சொல்கிறோம்ல, இந்த இரவு தொழுகையை பற்றி ஆயிஷா சொன்னார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 11 ரக்காத்தை தவிர அதிகமாக தொழுது பார்த்தது இல்லைண்டு, இதெல்லாம் அந்த தராவீஹ் தொழுகையில் தான் வரும், அந்த சட்டங்களில் தான் வரும். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த ஹதீஸில் தராவீங்கிற பேரே இருக்காது. அப்போ தராவீங்கிற பேரே முதல்ல என்ன செய்யப்படலை, ஹதீஸில் கிடையாது, குர்ஆனில் எங்கேயும் கிடையாது. தராவீங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, ஓய்வு எடுத்து ரெஸ்ட் எடுத்து தொழுகிறது, அதான் அர்த்தம். ஓய்வு எடுத்து தொழுகிறது அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த அர்த்தத்தை புதுசாக என்ன செஞ்சுருக்கிறாங்க, அந்த பேரை புதுசாக உருவாக்கப்பட்டது, பிற்காலத்தில் உள்ள இமாம்களால் என்ன உருவாக்கப்பட்டதை தவிர அப்படியே 20 ரக்காத்துங்கிற பேரில் தராவீஹ் தொழுகைங்கிற பேரில் ஒரு தொழுகை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இல்லை. இன்னும் என்ன செய்வாங்க அப்படி என்றால், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 20 ரக்காத் தொழுதுருக்கிறாங்களே, நாங்கள் எதுக்கு தெரியுமா தொழுகிறோம்? அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, உமருடைய நாவில் அல்லாஹ் பேசுகிறான் சொன்னார்களே, அப்படிப்பட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 20 ரக்காத் தொழுதிருக்கிறார்கள், அதுக்கு ஆதாரம் இருக்கிறது, அதனால் அவங்களே 20 ரக்காத் தொழுகும் பொழுது நாங்கள் தொழக்கூடாதா இப்படி சொல்லுவாங்க. அன்பானவர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு விஷயத்தை செய்கிறார் என்றால், அது மார்க்கம் என்ற பெயரில் அவர் செய்கிறார் என்றால் அது இஸ்லாமா? இஸ்லாம்னா என்ன? ரசூல்லா என்ன சொன்னாங்க? அல்லாஹ் சொன்னது இஸ்லாம். அல்லாஹ் மூலமாக ரசூல்லாவுக்கு அறிவித்து கொடுத்து ரசூல்லா செஞ்சு காட்டின அது இஸ்லாம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோ அல்லது மற்ற இமாம்களோ புதுசாக ஒரு விஷயத்தை உருவாக்கி அதை செய்தார்கள் என்றால் அது இஸ்லாத்தில் உள்ளதா? அவர்கள் ஒரு வேளை அதை செய்திருந்தால், ஒரு பிதத்தாக இருந்தாலும் கூட அவங்களுடைய மற்ற தியாகங்களை பார்த்து, அவங்களுடைய ஈமானிய உறுதியை பார்த்து அல்லாஹ் அவங்களுடைய பாவத்தை மன்னித்து சொர்க்கத்துக்கு அனுப்பி விடுவான். ஏன்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பொறுத்தவரையிலும் அல்லாஹ் வாக்குறுதி அளித்து விட்டான், அவர்கள் ஒரு சொர்க்கவாசி. பத்ரில் போரிட்டவர்கள் அனைவரும் சொர்க்கவாசிங்கிற அடிப்படையில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொர்க்கவாசியாகி விட்டார்கள். அவர்கள் சொர்க்கத்திற்கு நன்மாராயம் சொல்லப்பட்ட ஒரு நபித்தோழர். அப்போ அவங்க ஒரு விஷயத்தை, தவறான மார்க்கத்தில் இல்லாத ஒரு விஷயத்தை செஞ்சிருந்தா கூட அல்லாஹ் மன்னிச்சிருவான். அவருடைய முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது என்று அல்லாஹ் சொல்லிட்டான். அது மட்டும் இல்லாமல் அஸ்ரத்துல் பஸ்ரா என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள், சொர்க்கத்திற்கு நன்மாராயம் சொல்லப்பட்ட 10 சஹாபாக்கள், அதில் ஒருத்தர் யாருன்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அப்போ உமர் செய்து விட்டால் மார்க்கம் என்று நம்ம எடுக்கக்கூடாது, நம்ம பின்பற்றினா நம்மளை மன்னிப்பானல்ல. அப்போ என்ன பார்க்கணும் என்றால், மார்க்கத்தில் இல்லாத ஒரு விஷயத்தை உமர் ரலியல்லாஹு அன்ஹு செய்திருந்தாலும் அது இஸ்லாம் இல்லை என்பதை புரிந்து கொள்ளணும். ஆனால் உண்மையில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு 20 ரக்காத் தொழுதார்களா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுவும் பொய். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீது பொய்யாக இட்டுக்கட்டப்பட்ட செய்தியை தான் இவர்கள் பரப்பியிருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு 20 ரக்காத் தொழுகை தொழுகவில்லை. ஒரு ஹதீஸ் ஒன்று வருகிறது. என்ன ஹதீஸு? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் மக்கள் 20 ரக்காத் தொழுதார்கள் அப்படின்னு ஒரு ஹதீஸ் வருது. இந்த ஹதீஸ் பலகீனமான செய்தி. அறிவிப்பாளர் தொடர் இருக்குல்ல, இந்த அறிவிப்பாளர் வரிசையில் இது ஏற்றுக்கொள்வதற்கு தகுதியற்ற லைஃப் என்று இமாம்களாலே ஓரங்கட்டப்பட்ட ஒரு செய்தி. அது அந்த செய்தியை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று இமாம்களே சொல்லிவிட்டார்கள். அப்போ அந்த செய்தியை வச்சுக்கிட்டு என்ன செய்கிறாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் மக்கள் 20 ரக்காத் தொழுதுருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. சரி, அது லைஃபான ஹதீஸ் ஏற்றுக்கிற மாட்டோம். ஒருவேளை அது சஹீஹான ஹதீஸாகவே இருக்கட்டும்னு வச்சுக்கோங்களேன், ஆதாரபூர்வமான ஹதீஸாகவே இருந்தாலும் அதில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு தொழுதா வருதா? அதில் யார் தொழுதா வருது? உமருடைய காலத்தில் சில மக்கள் செஞ்சுருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு 20 ரக்காத் தொழுதாக அதில் வரல.
நல்லா கவனிக்கணும். இதெல்லாம் எதுக்கு நம்ம சொல்கிறோம் என்றால், உங்களிடத்தில் சில நபர்கள் இப்படிலாம் வந்து கேள்வி கேட்பாங்க, இப்படிலாம் ஆதாரம் இருப்பதாக உங்களை ஏமாற்றுவார்கள். நீங்கள் தெளிவாக பதிலடி கொடுக்கணும். யாரை ஏமாத்துறீங்க? உமர் தொழுததாக எங்கெங்க இருக்குது? யாங்க உமர் மேலே போய் சொல்கிறீங்க? அந்த சஹாபி மேலே யாங்க அவதூறு பரப்புறீங்க? கேட்கணும் நீங்கள் திருப்பி. உமருடைய காலத்திலே சில மக்கள் தொழுததாக ஹதீஸை காட்டுறீங்க, அதுக்கு உமர் தொழுதுக்கு சம்மந்தம் இல்லை. அப்படியே நீங்கள் காட்டக்கூடிய ஹதீஸ் லைஃபான ஹதீஸு, அதை ஏற்றுக்கொள்ளவே கூடாது, அதை நீங்கள் காட்ட வேண்டும். அடுத்து இன்னொரு செய்தி என்னவென்றால், உமர் ரலியல்லாஹு என்ன தொழுதார்கள் தெரியுமா? அது சஹீஹான ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. சஹீஹான ஹதீஸ் கிதாபுகள் எப்படி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்றால், உமர் ரலியல்லாஹு மக்களுக்கு கட்டளையிட்டார்கள். என்ன கட்டளையிட்டார்கள்? 11 ரக்காத் தொழுவிக்கும்படி மக்களுக்கு கட்டளையிட்டார்கள் என்று ஹதீஸ் இருக்குது. இப்போ என்ன சொல்றீங்க? இன்னைக்கு இதை வச்சு தானே பரப்புறாங்க. உமர் ரலியல்லாஹு அவர்கள் 20 ரக்காத் தொழுது விட்டார்கள், 20 ரக்காத் தொழுதுருக்காங்க. இது எல்லாம் பொய்ன்னு விளங்குதா? உமர் ரலியல்லாஹு அவர்கள் எதை கட்டளையிட்டார்களோ அதுதானே அவங்களுடைய வாதம், அதுதானே அவங்க செஞ்சிருப்பாங்க. அவங்க மக்களுக்கு கட்டளையிட்டது என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனை ரக்காத் தொழுதார்களோ அந்த 11 ரக்காத்து தான் தொழுவிக்கும்படி மக்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறாங்க. இது ஆதாரபூர்வமான ஹதீஸ்ல இருக்குது. ஆதாரம் தேவைப்படுவர்கள் நேரடியாக நம்மளை கேட்டாங்கன்னா தெளிவாக எடுத்து சொல்லிடுவோம். விளங்குதா? அதனால வந்து உமர் ரலியல்லாஹு அவர்கள் மேலே சொல்றதும் பொய். அப்படியே அவர்கள் செய்திருந்தாலும் அது மார்க்கம் இல்லை. அதை நம்ம இந்த இடத்துல செஞ்சுக்கிறோம், பதிவு செஞ்சுக்கிறோம். அப்போ மார்க்கம் என்ற அடிப்படையில் ஒரு இபாதத்தை நம்ம செய்வதாக இருந்தால் அல்லாஹ் சொன்னது தான் மார்க்கம், அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னது தான் மார்க்கம். சில பேர் என்ன செய்வாங்க? அப்போ மக்காவில் தொழு வைக்கிறாங்களே 20 ரக்காத், மதீனாவில் தொழு வைக்கிறாங்க. வாங்க அன்பிற்குரியவர்களே, அரசாங்கம் என்ன செய்யுது? உலக மக்கள் எல்லாரும் வர்றாங்க, உலகத்தில் அத்தனை பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த முஸ்லீம்கள் வர்றாங்க, பல பகுதிகளில் அதிகமான மக்கள் மதுகபுகளை பின்பற்றுறாங்க. அங்கே உள்ள மக்கள் வர்றதுனால அது அவங்களுடைய கொள்கைப்படி இந்த 20 ரக்காத்தை வைக்கலன்னு சொன்னால் அது கடுமையான எதிர்ப்பு வந்துடும் என்று பயந்து கொண்டு என்ன செய்கிறாங்க? அல்லாஹ் ரசூலுடைய சட்டத்தை நிலைநாட்டுவதற்கு பதிலாக மக்களுக்கு பயந்து கொண்டு அந்த 2 பள்ளிவாசலில் மட்டும், எல்லா பள்ளிவாசலையும் சுன்னத்தை கடைபிடிக்கக்கூடியவர்கள் அந்த 2 பள்ளிவாசலில் மட்டும் 20 ரக்காத் வைக்கக்கூடிய நிலைமையை பார்க்குறோம். அதில் கூட அங்கே தொழ வைக்கிறாங்களே இமாம்கள், இமாம்லாம் அங்கே உள்ள மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் 20 ரக்காத் தொழ மாட்டாங்க. அங்கே நீங்கள் நல்லா வீடியோவில் பார்க்கலாம், லைவில் 20 ரக்காத் தொழுவார். அந்த ஒரே இமாம் தொழுவாரா? அவர் 8, 10 ரக்காத்து முடிச்சதுமே அவர் பாட்டுக்கு போய்கிட்டே இருப்பார். அடுத்து வேற ஒரு இமாம் வருவார், அவர் என்ன செய்வார்? அவர் குறிப்பிட்ட ரக்காத்துகளை தொழு வைப்பார். அதே மாதிரி மக்கள் என்ன செய்வாங்க? 8 ரக்காத்து முடிஞ்சிருச்சா எழுந்திரிச்சு போய்கிட்டே இருப்பாங்க. ஒரு கூட்டம் வருவாங்க, அவங்க 8 ரக்காத் தொழுவாங்க. இப்படி தான் என்ன செய்யும்? ரொட்டேஷனில் போய்கிட்டே இருக்கும். 20 ரக்காத்து யார் நின்று தொழுவாங்க தெரியுமா? இங்கிருந்து போயிருக்காங்களே மதுகபுவாதிகள், ஹனஃபி, ஷாஃபி இப்படின்னு போயிருக்காங்களே, இந்த கூட்டம் மட்டும்தான் 20 ரக்காத் நின்று தொழுவாங்க. சவுதியில் உள்ள அந்த தொழு வைக்கக்கூடிய இமாம் கூட 20 ரக்காத் தொழ மாட்டார். காபாவில் தொழு வைக்கிறார் இமாம், அவர் கூட 20 ரக்காத் தொழ மாட்டார் என்பதை நீங்கள் லைவ்லேயே பார்த்துக்கலாம். ஆக இதை பொறுத்தவரையிலும் காபத்துல்லாவில் ஒரு வேளை காபத்துல்லாவில் 20 ரக்காத்தை நடத்தட்டுமே, அதுக்காக வந்து அது மார்க்கமா? ஹதீஸில் என்ன இருக்குது? அதானுங்க இஸ்லாம். அதை பின்பற்றி விட்டு போகணும். அதை தவிர மார்க்கம் என்ற பெயரால் நம்மாக அதிகமாக இருக்குது நம்ம பின்பற்றணும் சொன்னால், செயல்பட்டோம் சொன்னால் அது நமக்கு நன்மையும் பெற்று தராது, அதுவே நம்மளை நரகத்தில் கொண்டு போய் தள்ளிடும். அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம இந்த ரமலானை வந்து நன்மையான அடிப்படையில் அதை சரியான ஒரு அல்லாஹ்வுடைய கருணையும் அல்லாஹ்வுடைய அருள் பெறக்கூடிய ஒரு தொழுகையாக, இபாதத்தாக நம்பிக்க வேண்டும் என்பதை இதற்குரிய பதிலாக நாம் சொல்லிக் கொள்கிறோம். அல்லாஹ்